அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றால் மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? விண்ணோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் இனிய அன்பு உள்ளங்களே, தூய ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்றும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் 6:6:24 நாம் இருக்கிறோம். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 25:4-5-6. ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். உம்மையே நான் நாள் முழுவதும் நம்பியிருக்கின்றேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பை நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்கம் முதல் உள்ளவையே. நீதிமொழிகள் 12:10-11-12. நல்லார் தம் கால்நடைகளையும் பரிவுடன் பாதுகாப்பர். பொல்லாரின் உள்ளமோ கொடுமை வாய்ந்தது. உழுது பயிரிடுவோர் மிகுந்த உணவு பெறுவர். வீணானவற்றை தேடி அலைவோர் அறிவற்றவர். தீயோரின் கோட்டை களிமண் என்ன தூளாகும், நேர்மையாளரின் வேரோ உறுதியாக ஊன்றி நிற்கும். இன்றைய வாசகம் 2 தீமோத்தேயு 2:8-15. நாம் இயேசுவோடு இறந்தோமானால் அவரோடு வாழ்வோம். இன்றைய நற்செய்தி தூய மார்க் நற்செய்தி 12:28b-34. நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். அவர் முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. அதுவே முதல் கட்டளை. இரண்டாவது, உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இயேசு இதை ஒருத்தருக்கு எடுத்து சொல்கிறாரு. பாருங்கள், ஒரு ஊரில் ஒரு வீட்டில் 3 பேர் வாழ்ந்துன்னுக்குறாங்க. அப்பா, அம்மா, பையன். ஒரு நாள் அவங்கள தேடி 3 பெரியவங்க வராங்க. பெரியவங்க வாசல்லே நிற்கிறாங்க. அப்போ அவர் பேர் சகாயம். அவர் சொல்கிறாரு, மகன் ஓடி சொல்கிறான், அப்பா இந்த மாதிரி யாரோ வந்திருக்காங்க உங்களை சரி வர சொல்லுன்னும் போது அப்போ 3 பேர் சொல்கிறாங்க, என் பெயர் வெற்றி, இவர் பெயர் அன்பு, இவர் பெயர் பணம் அப்படின்னாங்க. ஏன்னா 3 பேரும் உள்ளே ஒன்றா வர முடியாது, நாங்கள் யாருன்னா ஒருத்தர் தான் வர முடியும், நீங்கள் யாருன்னா ஒருத்தரை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உள்ளே கூப்பிட்றவங்களா, நாங்கள் வருவோம் அப்படின்னு. அப்போது சகாயம் சொல்கிறாரு, வெற்றியை கூப்பிடு, ஏன்னா நம்மளுக்கு வெற்றி இருக்கட்டும். அப்போ மகன் சொல்கிறான், அப்பா புத்தி இருக்கா உங்களுக்கு, பணத்தை கூப்பிடலாம்ப்பா, அப்போ தான் நம்மளுக்கு வெற்றி நம்மளை தேடி வரும் அப்படின்னு. இரண்டையும் கேட்டுக்கொண்டு இருந்த உள்ள அவங்களுடைய தாயார் ஓடி வேண்டாம் வேண்டாம், நம்ம அன்பை கூப்பிடுவோம் அப்படின்னும் போது சரின்னு அம்மாவுக்கு மதிப்பு கொடுத்து, மனைவிக்கு மதிப்பு கொடுத்து அன்பை கூப்பிட்றாங்க. அன்பை உள்ளே கூப்பிட்டதும் தானாக வெற்றியும் பணமும் உள்ளே வருது. அப்போ அவங்க கேட்குறாங்க, எப்படி நீங்கள் 3 பேர் வர முடியாதுன்னு சொன்னீங்களே? அப்போ அவங்க எடுத்து சொல்கிறாங்க, நீங்கள் வெற்றியை கூப்பிட்டுருந்தா நாங்கள் 2 பேரும் வந்திருக்க மாட்டோம், பணத்தை கூப்பிட்டுருந்தாலும் நாங்கள் 2 பேரும் வந்திருக்க மாட்டோம். ஏன்னா அன்பை கூப்பிட்டதுனால நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்தோம். ஸோ அன்பு இருந்தால் நம்மக்கிட்ட என்றைக்குமே எல்லாம் வரும் அப்படின்னு. அதான் யூதருங்க நம்மக்கிட்ட எப்போவுமே இயேசுக்கிட்ட எடுக்க மடுக்கான கேள்வி கேட்குறதுக்கு பரிசேருங்க இந்த மாதிரி இருக்கும்போது கடவுள் இதை பற்றி எடுத்து சொல்வார், அன்பை பற்றி. ஒருத்தன் போய் கேட்குவான், ஆண்டவரே எது முதன்மையான கட்டளை அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, உன் ஆண்டவராகிய கடவுளை நீ நேசி, அதான் முதன் கட்டளை, அதுக்கு ஈக்குவலாக மற்றவங்களை நேசின்னு. பாருங்கள், மற்றவங்களை அன்பு செய்யாமல் கடவுளை அன்பு செய்ய முடியாது. பிறர் அன்பு தான் கடவுளை முழுமையாக்குகிறது, நிறைவாக்குகிறது. கடவுளை மட்டும் அன்பு செய்வதோ மற்றவர்களை மட்டும் அன்பு செய்வதோ முழுமையான நிறைவான அன்பாக இருக்க முடியாது. அன்பு இருக்க வேண்டிய இடத்தில் நாம் வெறும் பக்தி முயற்சிகளையே வைத்திருக்கிறோம். அன்பு என்ற வார்த்தை மறைந்து விட்டது. பாருங்கள், 2 பேர் பெண்கள் இயேசுவை எப்படி நினைக்கிறாங்க. கனானிய பெண் தன் நிலையையும் சமாரிய பெண் தன் நிலையையும் எடுத்து கூறி இயேசுவை பிரித்து பார்க்கிறார்கள். ஆனால் அவர் இறைமகன் என்று தெரிந்ததும் அவரோடு ஒன்றிணைகிறார்கள். அப்போ அவங்கள ஒன்றிணைக்கிறது எது?
அன்பு மட்டும்தான். ஸோ அதனால் நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோம், பகையை மறப்போம், மன்னிப்போம், இறைவனை நேசிப்பது போல் மனிதர்களை நேசிப்போம், தினம் திருவிவிலியத்தை வாசிப்போம், ஜெபமாலை செய்வோம், அன்போடு வாழ பழகுவோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.